ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஓப்பனர் தான். நான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அவர் பாக்கிறதுக்கு சர்ப்ரைசிங்காவே இல்ல ஆக்சுவலி. சரிங்களா? ஏன்னா சிஎஸ்கே மட்டும் இல்ல, அவர் வந்து எக்கச்சக்க டீம் ஸ்டைல்ஸ் அட்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷார் ரஹேஜா. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வாஷ் பக்லிங் ஓப்பனர் ஃப்ரம் திருப்பூர் தமிழன்ஸ் அவர் ஆடிந்தாரு. ஸோ அவர் வந்து நான் பார்த்தேன் பர்சனலா. சரிங்களா? அவர் இருந்தாரு. ஸோ வந்து ஐ திங்க் ஹி மைட் பி கெட்டிங் பிக் பை லாட் ஆஃப் டீம்ஸ். ஆப்ஷன்ல வந்து நிறைய டீம்ஸ் போவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி போனாங்க சிஎஸ்கே நாங்க சொல்லிட்டோம். மேபி நிறைய ஃபிரான்ச்சைசி கூட அவர் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். கரெக்ட். சரிங்களா? ஸோ வந்து துஷார் ரகேஜா ஒருவேளை சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே சமஷ்டி. இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரே துஷார் ரகேஜா ருத்ராஜ் கேக்வாட் அந்த 1, 2, 3 வந்தாங்க அப்படின்னா செமையா இருக்கும். லைக் 2 பேர் அட்டாக்கிங் ஓப்பனர்ஸ். ஒருவேளை சீக்கிரம் விக்கெட் விழுந்துச்சுன்னா ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 டு ஸ்டெபிலைஸ் தி இன்னிங்ஸ் சூப்பரா இருக்கும். பிருத்வி ஷாக்கும் அதே தான். 2 பேர் அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். எதிர்வே அதான் அவங்க போறாங்க. சரிங்களா? ஒரு அட்டாக்கிங் இந்தியன் பேட்டருக்கு போறாங்க. அண்ட் யங்ஸ்டராகவும் இருக்காங்க. ஏன்னா பிருத்வி ஷா ஓரளவுக்கு எங்கு தான், துஷார் ரகேஜா 22 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்றப்போ திஸ் இஸ் வாட் சிஎஸ்கே இஸ் பிளானிங். தேர்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போன வருஷம் ஆப்ஷன்ல வந்து இவர் இருந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவர் மிட் சீசன் ட்ரையல்ல வந்து அட்டன் பண்ணாருங்க. லைக் வந்து போன வருஷம் ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிஎஸ்கே ஒரு 3-4 பேரை கூப்பிட்டாங்க. அந்த 3-4 பிளேயர்ல ஒன்னு வந்து ஆயுஷ் மாத்திரை செலக்ட் பண்ணாங்க மிட் சீசன்ல. சரிங்களா? ரெண்டாவது வந்து உர்வில் பட்டேல் செலக்ட் பண்ணாங்க மிட் சீசன்ல. மீதி இருக்கிற 2 பேரையுமே இப்போ சிஎஸ்கே திரும்ப ட்ரையல்ஸ் கழிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மா. ஸோ அவரு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. ரொம்ப அக்ரெசிவான பேட்டர். அண்ட் சிஎஸ்கேக்கு வேற ஒரு சக்சஸர் ஃபார் தோனி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர் பேட்டரா வந்து அவரை வந்து பாக்குறாங்க. ஸோ லைக் ஐ திங்க் சிஎஸ்கே மைட் பிக் ஹிம். அது வந்து கிளியரா தெரிஞ்சது. கார்த்திக் சர்மா ஆக்சுவலி சிஎஸ்கே மட்டும் இல்ல ஆர்சிபியும் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது ஒரு சொல்ல மாட்டோம். அது ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சிருங்க. ஆமா, ஆர்சிபியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க.